மக்களை நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இப்படி ஒரு உத்தரவு போட்டுருச்சுங்க. எல்லை தாண்டி உக்ரைன் தன்னுடைய ஏவுகணைகளை பயன்படுத்தலாம்னு சொல்லி அமெரிக்கா அனுமதி கொடுத்துருச்சுங்க. இது எங்கே கொண்டு போய் விடுன்னே தெரில அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புதின் இருக்கார்ல, அவர் சும்மா இருக்க மாட்டார்ல. நீ பண்ணினா நானும் பண்ணுவேன், ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன், நான் இப்போ அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லி அணு ஆயுதங்களை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாடை ரஷ்யா எடுத்திருக்கு. இந்த தெளிவான நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு இருந்தாலும் உலக மக்கள் மத்தியில் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட மக்களை வந்து சேஃப்டியாக இருந்துங்க, சாப்பாடு இப்போ தண்ணி கிண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா சேஃப்டியாக எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கு. டென்மார்க்கில் ஆரம்பித்து பின்லாந்தில் ஆரம்பித்து இந்த மாதிரி நாடுகள்லாம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கு. அடுத்த ஒரு வாரம் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்க அதிபர் பதவி காலத்தை முடிக்க போகிற ஜோ பைடன் எடுத்த இந்த சிறு முயற்சி காரணமாக உலகத்தில் மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கு. என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் ரஷ்ய அதிபர் புதின் வரப்போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ரஷ்யா எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுத்துருக்கு, ரொம்ப தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்கள், இங்கே நான் சொல்ல வர்றது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த போகுது. ஏன் அணு ஆயுதங்களை பயன்படுத்த போகுது? உக்ரைன் அமெரிக்காட்ட ஒரு ஸ்பெஷலாக ஒரு அனுமதி வாங்கியிருக்காங்க. உக்ரைனோட ஏவுகணை உக்ரைனுக்குள்ளே இருந்த ரஷ்ய ஆக்கிரமிப்புகளை மட்டும்தான் அகற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக ஜோ பைடன் என்ன பண்ணிட்டார்னா, என்னுடைய ஏவுகணையை நீ ரஷ்யாவுக்குள்ளே விட்டு அடி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகள் தான் இனிமேல் ரஷ்யாவை நோக்கி போகுது. ஸோ உக்ரைனில் இருந்துக்கிட்டு 300 கிலோமீட்டருக்கு ரஷ்யாவுக்குள்ளே அடிக்க முடியும். ஸோ உக்ரைனில் உட்காந்துக்கிட்டு ரஷ்யாவோட மிக நுட்பமான அணு ஆயுத கிடங்கு, ஆயுத கிடங்கு, முக்கியமான பாலங்கள் எல்லாத்தையுமே உக்ரைன்லேருந்து அமெரிக்காவோட ஏவுகணையை அமெரிக்கா அனுமதி கொடுத்ததுனால இனிமேல் வந்து உக்ரைன் பயன்படுத்த முடியும். அனுமதி கொடுத்து 24 மணி நேரத்தில் 6 ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தியிருக்கு. இதில் ரஷ்ய தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, 5 ஏவுகணைகளை வான்வெளியிலே தாக்கி நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம், ஒரு ஏவுகணையை சேதப்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரஷ்யா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து இந்த செய்தியை உறுதிப்படுத்தலை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உக்ரைன் இனிமே அமெரிக்க ஆயுதங்களை உக்ரைனை தாண்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அனுமதி கொடுத்துச்சு. அமெரிக்கா அனுமதி ஏன் கொடுத்துச்சுன்னா, வடகொரிய நாட்டோட ராணுவத்தை ரஷ்யா தன்னுடைய ராணுவத்தில் பயன்படுத்துது அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு அவங்க வேற நாடு உள்ள வருது, நான் உனக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சதா அமெரிக்கா தன் தரப்பு நியாயத்தை சொல்லுது. அதற்கு ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, எப்பா நீங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து என்னை ஒத்தால அடிக்கிறீங்க, 2.5 வருஷமாக நான் ஒத்தால் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 1000 நாட்களா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எங்களுக்கு வடகொரிய ராணுவத்தோட ஹெல்ப் தேவைப்படுச்சு, அந்த ஹெல்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நீங்கள் நேரடியாக வரல, மறைமுகமாக எவ்வளோ நாடு சேர்ந்து எங்களை அடிக்கிறீங்க, ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், இந்த பக்கம் அமெரிக்காவாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறீங்க. நான் ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கு நீ ஏவுகணை என் நாட்டுக்குள்ளே விட்டு அடிப்பேங்கிறது, என் மண்ணுக்குள்ளே அந்நிய ஏவுகணைகளை வர்றது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிதும் எல்லாரும் எதிர்பார்த்தா அணு ஆயுதத்தை பயன்படுத்துக அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து புதின் அவர்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ புதின் இந்த உத்தரவு போட்ட பிறகு உக்ரைனோட மிக முக்கியமான இடங்கள் அத்தனையுமே பதத்துக்குள்ளாக இருக்கு. உலக அரசியலே ஒரு பக்கமாய் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆகிருக்கு அப்படிங்கிறதாங்க நம்ம சொல்ல வர்றது. இதற்கு ரஷ்யா தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, சார் உக்ரைன்ட்ட அணு ஆயுதம் இல்லை, எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, இவ்வளோ நாள் நாங்கள் போரில் ஈடுபட்டோம், அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தவே இல்லை, அணு ஆயுதத்தை பயன்படுத்தியிருந்தோம்னா அந்த போர் என்றைக்கும் முடிஞ்சிருக்கும், அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது உலக சர்வதேச விதி. ஏன்னா உக்ரைன்ட்ட அணு ஆயுதம் கிடையாது, அதனால நாங்கள் பயன்படுத்தலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு நாட்டிலேருந்து ஏவுகணைகளை, தொழில்நுட்பத்தை, ட்ரோனை வாங்கி எல்லாம் தாண்டி என் நாட்டுக்குள்ளே வந்து அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு உக்ரைன் வரும்போது நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ வேறு நாடுகளோட ஏவுகணைகள் எங்கள் நாட்டுக்கு வரும்போது அந்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஸோ அந்த நாடு நேரடியாக போரில் ஈடுபடலனாட்டியும் அந்த நாடு முழுக்க முழுக்க போருக்கு ஆதரவாக இருக்குது, மறைமுகமாக 100% சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ அமெரிக்காவை இந்த போரில் ஈடுபட்டதாகவும் நோட்டா நாடுகள் இந்த போரில் ஈடுபட்டதாக நான் கன்சிடர் பண்ணிப்பேன். நோட்டா நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஸோ என்கிட்டே அணு ஆயுதம் இருக்குது, ஸோ இது அணு ஆயுத போராக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரஷ்ய அதிபர் புதின் எடுத்த முடிவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர் விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதின் என்ன சொல்கிறான்னா, உக்ரைன் ஆயுதம் இல்லை நான் பயன்படுத்த, ஆனால் நோட்டா நாடுகள்கிட்ட ஆயுதம் இருக்குது, நோட்டா நாடுகள் நேரடியாக அந்த போரில் ஈடுபடுது, இனி பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புதின் இந்த ஆவணங்களில் சைன் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி பெரிய லெவலில் வருது. ஸோ இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான், இந்த செய்தி 100% சரியான செய்தி தான். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைனை தாக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான செய்திகள் வருது. இப்போ உக்ரைனுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வரும்போது அமெரிக்கா, நோட்டா நாடுகள்லாம் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க இனிமேல் அடுத்த ஸ்டெப் போடுவாங்க. அதாவது நேரடியாக
போரில் ஈடுபடுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு வருவாங்க. இன்னும் 2 மாதத்தில் வீட்டுக்கு போக போகிறாரு. பதவி காலம் முடியும் போது அந்த 2 மாதத்துக்குள்ளே அந்த மனுஷன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதுவுமே செய்ய முடியல. ஐரோப்பிய ஒன்றியங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மக்களை எச்சரிக்கை வைத்து எப்பா சாப்பாடு தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு சேஃப்டியாக வச்சுக்க, அன்றைக்கி அரசு சொல்லலை மக்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேஃப்டியாக எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருங்க, தேவையில்லாமல் வெளியே நடமாறாதீங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பெரிய லெவலில் அவங்க மக்களுக்கு எச்சரிக்கை மூலமாகவும் சில நோட்டீஸ் மூலமாக கொடுத்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலக அரசியலே ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொன்று ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா ரஷ்யா உறுதிப்படுத்துது. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிபர் புதின் அவர்களை இந்தியாவுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒன்றா சந்திச்சாங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி 3வது தடவையாக வெற்றி பெற்ற பிறகு முதல் வெளிநாட்டு சந்திப்பு அந்த சந்திப்பு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின் என்ன அவங்களோட அதிபர் மாளிகை என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் போவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பெரிய லெவலில் உறுதிப்படுத்திட்டாங்க. பட் அந்த டேட்டு மட்டும் இன்னும் தெளிவாக இல்லை. ஸோ இந்தியாவால் அந்த போரை நிப்பாட்ட முடியும்னு சொல்லி புதின் அவர்கள் நேரடியாகவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. எல்லாருமே எவ்வளோ தூரம் அந்த போரை நிப்பாட்டுவாங்கன்னு பெரிய லெவலில் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லி போர் வந்து 0லேருந்து அப்படியே கிராஃப் டக்குன்னு 10க்கு ஏறினமாக இருக்குது. ஸோ இந்தியாவால் அந்த போரை ஸ்டாப் பண்ண முடியுமா? இந்த போர் இங்கே நடைபெறதுனால உலக சங்கிலியே ஒரு மாதிரி பாதிப்பு உள்ளாக இருக்குது. 1000 நாட்களை கடந்து போர் போயிட்டு இருக்கு. 1000ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமான முடிவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்திருக்கு. ஸோ போர் பதட்டம் அப்படிங்கிறது உச்சகட்டத்தில் இருக்குது. எது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த செய்தியை பார்க்கும்போது. ஸோ ரஷ்யா சொன்ன விளக்கத்தை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியிருப்பேன். உக்ரைன் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியிருப்பேன். அமெரிக்காவோட ரோல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தியிருப்பேன். ஸோ ஃபர்தராக இந்த விஷயத்தில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.